வீக் ஆஃபில் 8 AM கூட எந்திரிக்காத நான் 7:30க்குலாம் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா பிரியாணி சாப்பிட கிளம்பிட்டேன். ஸோ திண்டுக்கல்ல ஃபேமஸ் தானே. ஸோ மார்னிங் எங்கேங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நாமங்க வந்துருக்கோம்னா திண்டுக்கல்ல நேகுஜி நகர் இருக்க SBI பேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கடை இருக்குது. அந்த கடையோட பேர் ரியாஸ் கிச்சன். காலையில் 7 மணிலேருந்தே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் ஆல்சோ சிக்கன் டிஷ்ஷஸ், மட்டன் டிஷ்ஷஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே ட்ரை பண்ண போவேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. நிறைய இடத்துல மார்னிங் கிடைக்கும். பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரியாஸ் கிச்சன். நம்ம என்ன ஆர்டர் பண்ண போவோம்னா மட்டன் பிரியாணி 2 காப்லேட்டு, எம்டி பிரியாணி 2 காப்லேட்டு, சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி சாப்ஸ். இங்கே டெலிவரி கூட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ காலையில் தம் உடச்சி சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது அந்த வாழை இலையில் போட்டு கட்டுறப்ப தான் அதில் ஒரு டேஸ்ட்டே அதிகமாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாக்ஸில் போட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ், பேப்பர் பாக்ஸில் கூட அவ்வளோ டேஸ்ட் சுத்தமாக வராது. ஆனால் அந்த வாழை இலையில் போட்டு அதை அப்படியே கட்டி சுட சுட கொண்டு வரப்போ அதுவும் டேஸ்ட் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அதுவும் காலையில் கிடைக்கிது இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கடை ட்ரை பண்ண போவேன். அப்படியே பிரியாணி அப்படியே ஆவி பார்க்க இருக்குல்ல. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. பிரியாணி வாங்கிட்டு வந்ததுமே பசங்க தான் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. சார் உனக்கு பிரியாணி பிடிக்குமா? வேணுமா? ஓகே. டேஸ்ட் வந்ததுமே பசங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திண்டுக்கல்ல நிறைய கடையில் எனக்கு ஃபேவரேட் இருக்குது. இங்கே நான் அவ்வளோ டேஸ்ட் பண்ணல. தான் ஃபஸ்ட் டைம் எப்படின்னு பார்ப்போம். மட்டன் பிரியாணி இது காப்லேட் தான். இது காப்லேட் மட்டன் பிரியாணியோட சைஸு. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க திண்டுக்கல் பிரியாணி ரொம்ப கம்மியாக கொடுக்காங்கன்னு. ஆக்சுவலி 2 காப்லேட் வாங்கினா ரொம்பவே தாராளமாக இருக்கும். அது பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது தால்சா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தால்சா போட்டு பிரியாணி எப்படி பார்க்க. மட்டன் பீஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. காப்லேட்டில் ஒரு 3 பீஸ் வந்துருக்கு. அதே கொஞ்சம் அதிகம் தான் காப்லேட்டில் 3 பீஸ் கொடுக்குறது. ஸோ பிரியாணியை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஆயிலாக இருந்துச்சு. பட் சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இங்கே ஃபேவரேட் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ திண்டுக்கல்ல இது வந்து டாப் டேஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்குது. அதுவும் மார்னிங் கிடைக்குது இல்லை. ஸோ சிக்கன் சுக்கா வாங்கினேன். ஸோ சிக்கன் சுக்கா அது பாயிலுக்கு தான். ஸோ என்ன தான் பிரியாணி சாப்பிட்டா அவங்க சிக்கன் சாப்பிட இருக்கும் இதில். ஸோ அதுதான் சிக்கன் சுக்கா நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டெண்டராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ரொம்ப காரமாக இல்லை. ஸோ அதுக்கப்புறமே வந்து நாட்டுக்கோழி சாப்ஸ். ஸோ நாட்டுக்கோழி சாப்ஸ் நாட்டுக்கோழி ரொம்பவே ஃபேவரேட்டு. ஸோ ஒரு பீஸ் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இதான் அப்படியே ஒரு பாடி பீஸு. ஸோ எப்பவுமே இதை வந்து நம்ம பிச்சு போட்டு அவங்க ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பட் நான் அப்படியே சாப்ஸாக வாங்கிட்டு வந்துடுறேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஸோ நாட்டுக்கோழி ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம நல்லா குக் பண்ணால் அது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் டெண்டராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் நாட்டுக்கோழி தான். சொதம் போயிட்டால் போட்டுடுவாங்க. சாப்பிட்டா கொஞ்சம் பிடிச்சிடுவாங்க. ஸோ இங்கேயும் நம்ம மார்னிங் கிடைக்கிது எல்லாமே. காலையில் கிடைக்கிறதா இருக்குது ப்ளஸ்ஸு. இது எவ்வளோ நல்ல கடைகள் இருந்தாலுமே நமக்கு இது மார்னிங்கில் கிடைக்கிது. ஓவரால் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நாட்டுக்கோழி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரியாணிக்காகவும் மார்னிங் டைமில் கிடைக்குதுங்கிறதுக்காகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தே நம்ம கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இல்லை வேறு கடையும் மார்னிங் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த கடை பேரும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.